சிலுவையில ஒப்பு கொடுத்தவர், இயேசுவை எனக்காக சிலுவையில மறிக்க செய்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தரப்போகிறாரு. சொல்லுங்க, சரீர சுகத்தை தரப்போறாரு, குடும்ப வாழ்வை தரப்போறாரு, மகிழ்ச்சியை தரப்போறாரு, ஆசீர்வாதத்தை தரப்போறாரு, வெற்றியை தரப்போறாரு, ஜெயத்தை தரப்போறாரு, முன்னேற்றத்தை தரப்போறாரு, வீடு வாசல்களை தரப்போறாரு, பிள்ளைகளை தரப்போறாரு. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. என்னை மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். தேவன் அவர் குமாரனே தந்துட்டாரு, மற்ற எல்லாவற்றையும் அவருக்கு தரப்போறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன் அவர் அழைச்சிருக்கிறாரு? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. வாசிங்க என்ன சொல்லுது? 33 தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை என்ன பண்ணுகிறாரு? நீதிமான் ஆக்கி இருக்கிறார். சொல்றாரு, தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை யாரு குற்றம் சாட்ட முடியும்? யார் உன்னை அக்யூஸ் பண்ண முடியும்? யார் உன்னை குற்றவாளி என்று உன்னை நிறுத்த முடியும்? தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. சொல்லுங்க, யாரும் என்ன முடியாது? குற்றப்படுத்த முடியாது. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா சிலுவையில எனக்காக அவரே மரித்தார், சிலுவையில எனக்காக அவரே ரத்தம் சிந்தினார், சிலுவையில எனக்காக அவரே உயிரை கொடுத்தாரு, அவர் எனக்காக பலியாய் இருக்கிறாரு, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. எந்த மனுஷனை குற்றப்படுத்த முடியாது. சொல்லுங்க, எந்த மனுஷனை குற்றப்படுத்த முடியாது. எந்த பிசாசை குற்றப்படுத்த முடியாது. எந்த சக்தி என்னது? என்ன தகுதி இல்ல, நீ ஒழுங்கு இல்ல, நீ சரி இல்ல, நீ நாக்கி இல்ல, நீ ஒன்றுக்கு உதவ மாட்ட அப்படின்னு என்ன முடியாது, சொல்லவே முடியாது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீ எல்லாம் பாரு ஒழுங்கா, நீ எல்லாம் சரியில்லை, நீ வேஸ்ட், நீ தேவராஜ்யத்துக்கு சரி கிடையாது, பைபிளுக்கு நாக்கில அப்படின்னு சொன்னா நீங்க அந்த வசனத்தை எடுத்துக்கோ. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் யார்? சொல்லுங்க, குற்றம் சாட்டுகிறவன் தேவனே எனக்காக என்ன பண்ணிக்கிற சிலுவையில மறிச்சு அவரே ரத்தத்தை சிந்திட்டு அவரே என்ன தகுதி ஆக்கிறார்ப்பா. நீ என்ன தகுதி ஆக்கல, தேவன் தான் என்ன தகுதி ஆக்க. எல்லாம் கிறிஸ்தவ யாரும் கோயிலுக்கு போற, உன் நிறைய பாரு, வேட்டிய பாரு, நீ யாரா என்ன சொல்றது? நீ என்ன அழைக்கல, நீ என்ன தெரிஞ்சு கொள்ள, நீ எனக்காக ரத்தம் சிந்தல, நீ எனக்காக பலியாக, எனக்காக பலியாகி எனக்காக ரத்தம் சிந்தி என்ன அழைத்தவர் இயேசு. அவரை சொல்லிட்டாரு, என்ன தகுதியாகிட்டனே, நீ யார் என்ன அப்படின்னு கேட்கும். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. கரங்களை கட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வரப்போ சில பேர் என்ன கேட்கறாங்க, ஏன்னா ஒரு மாதிரி தான் இருப்பாங்க நம்ம சர்ச்சுக்கு பக்கத்துல. அவங்க ஸ்டைல் இருக்கு. தேவன் அப்படிதான் விட்டுறாரு. எல்லாரையும் ஒரே மாதிரி டையா என்ன பண்ண மாத்தக்கூடாது. வேற சர்ச்சைக்கு கூட எல்லாம் ஒரே மாதிரியா மாத்துவாங்க. டெய்லர் வேலை செய்வாங்க. இந்த இடத்துல ஜாக்கெட் போடணும், இந்த இதுல சட்டை போடணும், இந்த இதுல பேண்ட் போடணும், இந்த இதுல கட்டிங் பண்ணணும், இல்ல இதை போடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன். இங்க ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. சுதந்திரவாதி இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே இல்லையா, எப்படி இருக்கிறியோ அப்படியே உன்னை நேசிக்கிறார். எத்தனை பேர் விளக்குங்க? நீ தாடி வச்சுக்கோ, மீசை வச்சுக்கோ, பங்கு விட்டுக்கோ, இன்னும் விட்டுக்கோ, ஒரு இருதயத்துல உன்னை தேவனுக்கு எண்ணெய் கொடுத்துருக்கு. எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய வெளி தோட்டத்தை பார்க்கல, உன் உள்ள பார்க்கிற மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை என்ன பண்றாரு பார்க்கல. எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 34 வசனம் படிங்க. அப்படியே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட குற்றம் சாட்டுகிறவன் நோட்டு வச்சுக்கிற வசனத்தை. யாராவது உங்களை பார்த்து நீ சரியில்லையான்னு கேட்டா இதை காட்டணும். சரியில்லையான்னு கேட்டா என்ன பண்ணணும்? காட்டணும். ஆமா, அடுத்த வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நம்மளை குற்றவாளியா மாற்றி நீ நரகத்துக்கு தான் உள்ளாகி நீ பரலோகத்துக்கு வரவே மாட்டேன்னு சொன்னா நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தான், அவரே எழுந்திருக்கிறான், அவரே தேவனுடைய வலதுபுறத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. நீ யாரு என்ன அக்யூஸ் பண்றதுக்கு? நீ யாரு என்ன குற்றவாளியா மாற்றத்துக்கு? நீ யாரு என்ன தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு? நீ எல்லாம் தகுதிப்படுத்தினவர் என் இயேசு. இருந்தவர் ஆமென் சொல்ல. எனக்காக சிலுவையில மரித்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக பாதாளத்தை சென்றவர், எனக்காக உயிரோடு கூட இருக்கிறவர், எனக்காக இன்றைக்கும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறவர். இந்த இயேசு தாயா என்ன தகுதியாக்கினாரு, நீ இல்லை.
தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த குற்றம் இயேசு நீங்க பாத்தீங்கன்னா வசனத்தை பாத்தீங்கன்னா நான் தகுதி இல்லை என்ற உணர்வு போயிடும். பிசாசு தான் என்ன பண்ணுவான், நீ சரியில்லை சரியில்லைன்னு சொல்லுவான். இயேசு குற்றங்களை மன்னிக்கிறவர், அல்லேலூயா, பாவங்களை மன்னிக்கிறவர். கெட்ட குமாரன் வந்தா நீ என்ன தப்பு செஞ்ச, இப்படி பண்ண அப்படி பண்ண கேட்டாரு, ஓடுமே மொத்தப்பட்டாரு, உடனே அவன் மன்னிச்சிட்டாரு. சொல்லுங்க, அவர் வந்து நீ பாவம் அறிக்கை பண்ணலாம் கேட்கல, இவன் தான் செஞ்சதுக்கு தப்பமான இருக்கணும். எந்த வராமல் சொல்லுங்க, அவர் குற்றம் பிடிக்கிறவர் அல்ல, மன்னிக்கிறவருக்கு தயவுபடுத்தவராக இருக்கிறார். சொல்லுங்க, என்ன பண்றாங்க, அவர் தயவு பெருசு, அவருடைய இரக்கம் பெருசு, அவருடைய காருண்யம் பெருசு. அவருடைய மன்னித்திருக்கிறார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், உன் நோவுகளை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார், ஆழ்கடல்ல போட்டிருக்கிறார், நினைவு கூறவே மாட்டாரு, முதலில் பின்பால் எரிந்து போட்டிருக்கிறாரு. என்ன ராமன் சொல்லுங்க, ஏன் இயேசுவை ஆராதிக்கணும், ஏன் இயேசுவை தேடணும்? இயேசுவை தேட 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 உனக்கு என்ன பண்ண, குற்ற உணர்வு போயிடும், தகுதி இல்லை என்ற உணர்வு போயிடும், பிள்ளை என்ற உணர்வு உனக்குள்ள வந்துடும். எந்த ஒரு ஆண்மையை சொல்லுங்க, இந்த உலகம் உன்னை எப்படி நம்ம பார்க்கணும், உன்னுடைய நடக்கைய செய்கையை வச்சு பார்க்கணும். இயேசு நடக்கைய செய்கையை வச்சு பார்க்க மாட்டாரு, நமது குமாரனுக்குள்ளாக உன்னை பார்க்கிறாரு. எந்த ஒரு ஆண்மையை சொல்லுங்க, கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாசிங்க இன்னொரு வசனம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் சொல்லுங்க, மேலும் தமது மூலமா தேவனிடத்தில் சேர்வதற்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு கூட இருக்கிறபடியினால் அவர்களை ஒற்று முடிய ரட்சிக்க வல்லவர். இந்த இயேசு யாரு? அவர் இன்றைக்கு பிதாவை நோக்கி என்ன பண்றாரு, 2000 ஆண்டுகளுக்காக உங்களுக்காக எனக்காக பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார், உங்களுக்காக பரிந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது, அவர் எப்போதும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், எப்போதும் உயிரோடு கூட இருக்கிறார். எப்போதும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், எப்போதும் உயிரோடு கூட இருக்கிறாரு. இப்போ இந்த இயேசு கிட்ட வருவுள்ள என்னையா பண்றாரு அப்படின்னா, முற்றும் முடிய ரட்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க பக்கத்துல, முற்றும் முடிய ரட்சிக்கிறாரு. ஏன் அவர் வேண்டுதல் செய்கிறாரு? ஏன் ஜெபம் இல்லப்பா அவரு ஜெபம், ஏன் வேண்டுதல் இல்லப்பா அவர் வேண்டுதல், நான் ஜெபம் பண்ற கத்தருக்கு சோத்திரம், ஏன் ஜெபத்தை கட்டில அவர் ஜெபம் பெருசு. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. முற்றும் முடிய சொல்லுங்க, முற்றும் முடிய அவர் என்ன பண்றாரு, என்ன ரட்சிக்கிறார், பாதியில விட மாட்டார். மனுஷனா பூஜைப்பா இது வரைக்கும் என்னால பார்க்க குடும்பத்தை, இனிமேல் என்ன பார்க்க முடியாது. அரசாங்கம் சொல்லும், 58 வயசு வரைக்கும் உங்களுக்கு வேலை கொடுத்தேன், இனிமேல் வேலை தர மாட்டேன், பிக்சர் தந்தார வச்சுக்கோ அப்படின்னு. ஆனா இயேசு யாரு, உன்னை முற்றும் முடிய ரட்சிக்கிறார். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் உயிரோடு கூட இருக்கிறாரு, அவர் உயிரோடு கூட இருக்கிறாரு, உனக்காக வேண்டுதல் செய்கிறாரு, உன்னை பாதியில விட மாட்டாரு. இந்த வாழ்நாளெல்லாம், இந்த பூமியில இருக்கும் நாளெல்லாம், இந்த சரீரத்தில் இருக்கிற நாளெல்லாம் நம்மளை முற்றும் முடிய ரட்சிக்கிறவர். 1000 பிரச்சனைகள், 1000 போராட்டங்கள், 1000 நிந்தைகள், 1000 பொல்லாத மனுஷர்கள், சவால்கள், சேலஞ்சுகள் மத்தியில இந்த இயேசு என்ன பண்ண போறாரு, நம்மோடு கூட இருந்து இந்த வாழ்க்கைய ஜேர்னிய முழுசா கடந்து பரலோகத்துக்கு போற வரைக்கும் நம்மளை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் என்ன நம்பி இல்லை, நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் அவர் கரத்துல இருக்கிறேன், அவர் எனக்காக உயிரோடு கூட இருக்கிறாரு, அவர் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரு, என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். சொல்லுங்க, முற்றும் முடிய. இப்போதான் சொல்றான் தாவீது, இப்படி இருக்கிறபடினால தாவீது எப்படி பேசலாம் பாருங்க. 57ஆம் சங்கீதம் 57ஆம் சங்கீதத்துல வாசிங்க. கர்த்தர் எனக்காக
யாவையும் என்ன பண்ணுவாரு? நோக்கி கூப்பிடுவேன். ஒற்றுமுடிய ரட்சிக்கிறவர், முடிவுபடுத்தி இருக்கிற உலகம் முடிவுபடுத்தி இருக்கிறவர், அடைந்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே உங்களை நடத்துவார் சொல்லுகிறாங்க. அப்படின்னா நம்ம இது என்னையா பிரதித்தரம் தரணும் அப்படின்னா, தாவீது சொல்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லணும்? தாவீது என்ன சொல்றான்? எனக்காக யாவையும் செஞ்சு கொடுப்பாரு. சொல்ல, எனக்காக யாவையும் செஞ்சு கொடுப்பாரு. என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக, ஊழியத்துக்காக, வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக, என் வீட்டுக்காக, என் எதிர்காலத்துக்காக, என் சரீர சுகத்துக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாவையும் செய்து முடிப்பாரு. யாவையும் செய்து முடிப்பாரு. ஒன்ன கூட பாதியில விட மாட்டாரு. எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு. எந்த நேரத்துல சொன்னாங்க? அந்த வசனம் 57 பார்க்கும்போது, அவன் ஒரு கெபியில ஒளிஞ்சில் இருக்கிறான். சவுலுக்கு தப்பி ஓடும் போது, சவுலுக்கு மறைவாய் இருக்கும் போது, ஆபத்துக்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது, பிரச்சனைகள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது, மரண தருவாயில அப்பயும் சொல்றான், கர்த்தாவே அபிஷேகம் பண்ணிட்டீங்க, நீங்க எனக்கு என்ன சொல்லியிருக்கிறீங்க? ராஜாவா என்ன வெப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ என்ன சுத்தி மரணங்கிறது போர்கிறதெல்லாம் வந்துட்டான். நான் கெபியில இருக்கிறேன். இப்போதும் என் நம்பிக்கையை நான் விட மாட்டேன். நீங்க என்ன நோக்கத்துக்காக என்ன அபிஷேகம் பண்ணீங்களோ அந்த நோக்கத்துப்படி எனக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? செய்து முடிக்க போறீங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை முழுக்க நீங்க படிச்சு பார்த்தா அந்த ஒரு வசனம் மட்டும் தனியா இருக்கும். ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனத்தை போடுங்க. முதலாம் வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கிரத்துக்குள் கடந்து போக மட்டும் சேட்டை நிலையிலே வந்தடையே. எனக்காக யாரும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுத பார்க்கிறவர்கள் நித்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து என்னை ஒத்தாசை அனுப்பினை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் என் ஆத்துமா சிங்கத்தின் நடுவில் இருக்குது. எல்லாம் சொல்றான் பாருங்க. எல்லாம் எப்படி பயங்கரமான டேஞ்சர், பொல்லாத மனுஷத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவனே, நீர் எனக்காக யாவையும் நம்மளுக்கு செய்து முடிக்க போகிறேன். நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன். சொல்லுங்க, நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன். சொல்லுங்க, உங்களை நோக்கி 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 போராட்டம் இருக்கட்டும், கர்த்தரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். எல்லாம் சொல்லலாம். ஆண்டவரே, நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் எதிர்காலத்துக்காக, ஊழியத்துக்காக, என் சரீர சுகத்துக்காக, என் பொருளாதாரத்துக்காக, எனக்காக நீ யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சொல்லுங்க. நிச்சயம் சொல்றேன் பாருங்க. 1000 சுத்தி பிரச்சனை இருந்தாலும், 1000 மனுஷர்கள் இருந்தாலும், பொருளாதாரங்கள் இருந்தாலும், இவங்கெல்லாம் ஒன்றுமில்லாத போவாங்க. கர்த்தருடைய அழகா தூக்கி போயிடுவார். சொல்லுங்க. சங்கீதம் 138 எடுங்க. சங்கீதம் 138 வாசிக்க பார்க்கலாம். இப்போ 8 சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். வராம சொல்லுங்க. முடிக்க போகிற அப்படின்னு ஆரம்பிச்சான். இந்த இடத்துல 138 சொல்லும் போது அவன் எருசலேம்ல ராஜாவா மாறினான். ஆலயத்துக்கு போகிறவனா இருக்கிறான். ஆசீர்வாதமான நிலைமையில இருக்கிறான். பிரச்சனையில் இருக்கிறவங்க செய்து முடிக்க போகிற அப்படின்னா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பயும் என்ன சொல்றான்? எனக்காக யாவையும் செய்து முடிச்சுட்டாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. எல்லாம் எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இந்த இடத்துல வசனத்தை வச்சு பாருங்க. 1ஆம் வசனத்தை காட்டுங்க. நான் முழு இருதயத்தோடு வைத்திருப்பேன், தேவனுக்கு முன்பாய் நான் கீர்த்தனம் பண்ணுவேன். ஒரு பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து. இவன் எங்க வந்துட்டான்? போ எருசலேமுக்கு வந்துட்டான். காட்டுல இருந்தான். சவுலுக்கு பயந்து ஓடினான். இப்ப ராஜாவா மாறிட்டான். எருசலேம்ல வந்துட்டான். தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறான். அரண்மனையில இருக்கிறான்.
இப்போ சொல்றான், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போறீங்க. இவர்களை காட்ட மேட்ல இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனையில இருக்கலாம். அப்ப சொல்லு, இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அதே தாவீது திருப்பி என்ன பண்ணான்? அரண்மனைக்கு வந்துட்டான், எருசலேமுக்கு வந்துட்டான், ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டான். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பயும் சொல்றான், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்காக யாவையும் செஞ்சு முடிப்பாரு. ஏன்னா அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர் உன்னை அடைச்சவர். ஏன்னா உனக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறவர். ஏன்னா உலக முடிவுக்கும் அவர் உன்னோடு கூட இருக்கிறவர். உனக்காக யாவை செய்து முடிப்பாரு. சிலுவையில உனக்காக ரத்தம் சிந்தினாரு, சிலுவையில உனக்காக மரித்தாரு, உனக்காக உயிரே கொடுத்தாரு. இவ்வளவு செஞ்ச கர்த்தர் உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் எதிர்காலத்துக்காக, உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்துக்காக, எல்லா காரியத்துக்காகவும் அவர் எல்லாவற்றையும் செய்ய போகிறவராக இருக்கிறாரு, செய்து முடிக்கிறவராக இருக்கிறாரு. கிறிஸ்துவின் நாள் குறித்து நடத்தி முடிப்பாரு. எதையும் உனக்காக வச்சுக்க பாதியில விட முடியாது. அவரே உன் கரத்தை பிடிச்சுக்கின்னு எல்லாவற்றையும் அவனை செய்து முடிக்கும்படியாக உனக்கு ஒத்தாசம் பண்ண போறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, அழைத்தவர் உண்மை இல்லைங்க. ஹல்லேலூயா. முடிவு பொறுத்து உன்னை நடத்துவார். பக சொல்லுங்க, முடிவு பொறுத்து நடத்துவார். பக சொல்லுங்க, அவர் கரத்துல இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் கரத்துல இருக்கிறேன். என்னை முடிவு பொறிச்சோம், என்னை நடத்துவார். சொல்லுங்க, பக்கத்துல கேட்க சொல்லுங்க. கொஞ்சம் கவனிங்க, பேசாதீங்க. நீங்க பேசுறதுனால மற்றவங்க டிஸ்டர்ப் பண்றோம். கைப்பிடிங்க. அவர் கரத்துல நான் இருக்கிறேன். அவர் என்னை கரம் பிடிச்சிட்டாரு. முடிவு பொறித்தோம், என்னை நடத்துவார். என்னை பாதியில விடவே மாட்டார். என்னை வச்சு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருவார். யாரோ ஒரு ஆக்டர் சொன்னாங்க, செஞ்சிட்டேன், செஞ்சிடுவேன். கர்த்தர் தான் அது, மனுஷன் கிடையாது. இருந்தவராம சொல்லுங்க, கர்த்தர் செஞ்சிடுவார். என்ன நம்மளை குறித்து நினைச்சாரோ, என்ன திட்டமிச்சுக்கிறாரோ அதெல்லாம் வச்சு உனக்காக செஞ்சு முடிச்சுடுவார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தி பயப்படாது, கவலைப்படாது, தைரியமா இருக்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சிலுவையின் ஆதரவு உங்களோடு கூட இருக்கிறார். 1000 போராட்டங்கள் வரலாம், திரும்பி பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமில்லாத போயிடும் ஒரு நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு என்ன இடத்தை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்தை நீ போய் சேருவேன். தாவீது எருசலேமுக்கு போய் சேர்ந்தான், அரண்மனைக்கு போய் சேர்ந்தான், ஆலயத்துக்கு போய் சேர்ந்தான். அவன் காட்டுல இல்லை, நாட்டுக்கு வந்தான். அதே போலதான் நான் சொல்றேன், ஒருவேளை வனாந்தரம் போல வாழ்க்கை இருக்கலாம், பிரச்சனையில நீ இருக்கலாம். ஆனா எப்போதும் அது பிரச்சனை இல்லப்பா, நீ நிச்சயமா எருசலேமுக்கு வருவேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? முடிப்பார் எல்லாவற்றையும். கரங்களை கட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கரங்களை கட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால திருசபைக்கு வருகிறோம். தேவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி. காலையோரும் ஒரு கிருபை புதிதாக இருக்கும் என்று சொன்னீங்களே, ஒரு புதிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். சொல்லுங்க, நீங்க எங்களுக்காக யாவையும் செஞ்சு முடிக்கிறவர். உமது கரத்துல நாங்கள் இருக்கிறோம். நீர் எங்களை நடத்த வல்லவனாக இருக்கிறீர். நீர் எங்களுக்காக உயிரை கொடுத்தீங்க, ரத்தத்தை செஞ்சீங்க. நீங்க எங்களை நல்ல விதத்துல, நாங்க எதிர்பார்க்காத, எங்களை நடுவே நினையாத இடத்துல, பெரிய இடத்துல, ஆசீர்வாதமான இடத்துல எங்களை நீங்க கொண்டு சென்ற வல்லவனா இருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு கோடி கோடியா நன்றி ராஜா. அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய, ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சுகபலன், ஒரு ஆரோக்கியம், ஒரு விடுதலை, ஒரு நன்மை, எதிர்பார்க்கிற காரியங்கள், விரும்புகிற காரியங்கள், வாஞ்சிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சிலுவை நாமமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சுலமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் சமாதானம் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கொருவர்